ஒரு வில், ஒரு சொல், ஒரு இல் என்று ஒட்டுமொத்தமான மனித குலத்திற்கும் எல்லா யுகங்களுக்குமாக வாழ்ந்து காட்டிய நடையில் நின்றுயர் நாயகன் ஸ்ரீராமபிரானின் அவதார நாளையொட்டி மிக சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கிற இந்நிகழ்வில் கலந்து கொண்டிருக்கிற ஆன்றோர் பெருமக்களை வணங்கி இதற்கு ஆணிவேராக ஒரு ஆன்மீக வெளிச்சத்தை உரைகளின் வழியே இன்றைக்கு வளர்ந்து கொண்டிருக்கிற குழந்தைகளுக்கும் கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்கிற நோக்கத்திலே இதனை முன்னெடுத்து நடத்தி கொண்டிருக்கிற ஸ்ரீ ராமகிருஷ்ணா மிஷன் வித்யாலயங்கள் கல்வி நிறுவனங்களின் செயலர் சுவாமிஜி உள்ளிட்ட ஆன்மீக பெரியோர்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கிறேன். கம்பராமாயணத்தில் போற்றப்படும் நட்பு, இதை நான் எப்படி பார்க்குறேன்னா, நட்புங்கிறது எல்லாருக்குமே இருக்கக்கூடிய ஒரு மனித உறவு. நம்ம சாதாரண மக்கள் நம்மை சார்ந்தவர்களை எத்தனை வகைப்படுத்தலாம் அப்படின்னு பார்த்தோன்னா, நமக்கு தெரிஞ்சவங்க, அறிமுகமானவங்க, நண்பர்கள், உறவினர்கள், இவ்வளோதான். நம்ம ஒட்டுமொத்தமாக உங்களுக்கு எவ்வளோ பேர் தெரியும்னா, எனக்கு ஒரு 50 பேர் தெரியும்னா, இந்த 50 பேரை நம்ம எப்படி வகைப்படுத்துவோம்? முதல்ல நம்ம மனசுக்கு நெருக்கமாக இருக்கிறது யாருன்னா நம்ம சொந்தக்காரங்களாக இருப்பாங்க. அது ஏதேனும் ஒரு இரத்த பந்தமாக இருக்கலாம், அவங்களுடைய உறவுகளாக இருக்கலாம். ரெண்டாவது, எங்கேயோ பிறந்திருப்பாங்க, எங்கேயோ வளர்ந்துருப்பாங்க, நம்ம கூட படிச்சிருப்பாங்க, நம்மளோட எண்ண அலைகள் ஏதேனும் ஒரு இடத்துல ஒத்து போயிருக்கும். நமக்கு ஒன்றுனா ஓடி வருவாங்க, நமக்கு துன்பம் வந்தால் அவங்க தாங்க மாட்டாங்க, இவங்க நண்பர்கள். மூணாவது, தெரிஞ்சவங்க, எனக்கு ஓரளவுக்கு தெரியும், ஆனால் நமக்கு மனசளவில் பெரிய தொடர்பு இருக்காது. நாலாவது, அறிமுகமாற அளவில் இருந்திருப்பாங்க, பேசுவோம், என்னன்னு கேட்டுக்குவோம், இவ்வளவு தான். இதில் இவ்வளவு பெரிய இந்தியா முழுமைக்குமான ஒரு கற்பிதத்தை யுகம் யுகமாக கொடுத்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு இதிகாசம், எத்தனையோ லட்சக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்னாடி உருவான ஒரு வாழ்க்கையிலே இருந்து பெறப்பட்ட அந்த விழுமியம், எப்படி நட்பை, ஒரு நட்பு இவ்வளவு உயர்வுங்கிறது எந்த விதத்துலலாம் சொல்லுது அப்படின்னா, நமக்கு பார்க்க கேட்க கேட்க அதை உணர அனுபவிக்க ரொம்ப பெரிய வியப்பாக இருக்குங்க. இந்த நட்புங்கிறது பொதுவாக நம்ம சாதாரண மனிதர்கள் ஒருத்தரை பார்த்த உடனே இப்படி எடை போடுவோம். ஏன் இதை நான் இப்படி ஆரம்பிக்கிறேன் அப்படின்னு சொன்னால், இதுக்கு பின்னாடி நான் சொல்லக்கூடிய கம்பராமாயணத்தினுடைய மைய புள்ளியாக இருக்கக்கூடிய ஒரு நட்புங்கிறது அந்த தோற்றத்திலிருந்து தான் தொடங்குது. நிறைய இந்த உலகத்தில் பலவிதமான மனிதர்கள் இருக்காங்க. நம்ம எல்லாருக்குமே நம்ம உளவியல் சிலரை காரணம் இல்லாமல் பிடிச்சிரும், பார்த்த உடனே பிடிக்கும். சிலரை பார்த்த உடனே பிடிக்காது, பாவம் அவங்க எதுவுமே நமக்கு தப்பு செஞ்சிருக்க மாட்டாங்க, ஆனால் அவங்களுடைய தோற்றம் என்னன்னே தெரியாத நமக்கு பிடிக்காம போகும். சிலர்கிட்ட தெரியாமல் நட்பு பாராட்டிடுவோம், அவங்கள நட்பாக ஏற்றுக்குவோம், ஆனால் பழகின பிறகு எப்படா இதுலேருந்து வெளியில் வர்றதுன்னு தெரியாமல் தவிப்போம். பார்த்ததும் பிடிக்கிறதுக்கும் பிடிக்காம போகிறதுக்கும் அவங்களுடைய புறத்தோற்றம் ஒரு காரணமாக இருக்கும். நமக்கு பிடிச்ச மாதிரி இருந்தால் பிடிச்சிரும், நமக்கு பிடிக்காத மாதிரி இருந்தால் பிடிக்காது. அவங்களுடைய மனசெல்லாம் அலசி பார்க்க மாட்டோம். சிலர் பார்த்திங்கன்னா ரொம்ப மென்மையான தோற்றம் கொண்டவங்களாக இருப்பாங்க, ரொம்ப சாஃப்ட் பீப்புள் மாதிரி இருப்பாங்க, ஆனால் அவங்களுடைய குணம் வேறு மாதிரி இருக்கும். சிலர் ரொம்ப கடுமையாக இருப்பாங்க பார்க்கறதுக்கு, ஆனால் பழகணுன்னா அவங்க அவ்வளோ மென்மையாக இருப்பாங்க.
சிலர் இனிக்க இனிக்க பேசுவாங்க, கற்கண்டு மாதிரி பேசுவாங்க. நம்பி பழகினோன்னா அதுக்கு பிறகு முதுகுல குத்துறதே தெரியாது, குத்திட்டு போயிடுவாங்க. சிலர் நேர்பட பேசுவாங்க, முகத்துக்கு நேராக பட்டு பட்டுன்னு பேசுகிற மாதிரி இருக்கும். ஆனால் நேர்மையானவங்களா இருப்பாங்க, உண்மையானவங்களா இருப்பாங்க. அதே மாதிரி தான் நட்புல பல வகை இருக்கு. அது வள்ளுவர் தான் ரொம்ப அழகாக சொல்வார். நட்புக்கு மட்டும்தாங்க அவர் அத்தனை அதிகாரம் வச்சிருக்காரு. ஏன்னா சரியான நட்பை தேர்ந்தெடுக்காம போனோம்னா அவஸ்தைப்படணும் அப்படின்னு. தீ நட்பு, கூடா நட்பு, இது எப்பயுமே பெரிய தொல்லையில விட்டுரும். அப்ப நட்புனா என்ன? ஒரு இலக்கணம் சொல்றார். உடுக்கை இழந்தவன் கை போல் ஆங்கே இடுக்கண் களைவதாம் நட்பு. நம்ம உடல்ல இருந்து ஆடை நழுவுதுன்னா யாருமே எதுவுமே கையை எதிர்பார்க்காது, உடனே போய் அதை சரி செய்யுமே. அந்த மாதிரி நண்பனுக்கு ஒரு துன்பம்னா ஓடி யார் வராங்களோ அவங்களுக்கு தான் உண்மையான நட்புணர்வு இருக்குங்கிறது வள்ளுவர் சொல்றார். இப்ப தீ நட்பு, கூடா நட்பு, அதுவும் கம்பராமாயணத்துல இருக்கு. இப்ப கூனிய சொல்லும் போது கைகை ரொம்ப நல்லவளா தானே இருந்தா. ராமனை பயந்தையற்கு இடர் உண்டோன்னு சொன்னவ, ராமனை மகனா பெத்த எனக்கு என்ன துன்பம் வரப்போகுதுன்னு சொன்னவ கொஞ்சம் கொஞ்சமா மாறி காட்டுக்கு அனுப்புறா. காரணம் சேர்ந்து சேர்க்க. அது தீ நட்பு. அந்த தீ நட்பை அறிமுகப்படுத்தும் போதே கம்பன் அழகா சொல்லுவான், உள்ளமும் கொடியாள் கொடியாள், உள்ளமும் கொடிய கொடியாள். அவ வெளியில தோற்றத்துல மட்டும் ரொம்ப கொடூரமா தன்னை காட்டிக்க மாட்டா, எல்லார்ட்டையும் சிடு சிடுன்னு பேசுறது அப்படி மட்டும் இல்ல, மனசும் அவளுக்கு நல்ல மனசு இல்லை, உள்ள முழுக்க கொடுமை தான் இருந்ததுமா. ராமனை சொல்லும் போது ஓவியத்து எழுத ஒன்னா உருவத்தான் அப்படிமா. படத்துல கூட அவ்வளவு அழகா வரைய முடியாது. படம் வரைஞ்சா கூட ராமனுடைய நேர்ல இருக்கிற தோற்றம் மாதிரி வராதான். அவ்வளவு அழகானவன், மனசுலையும் அழகானவன். அப்ப ராமனுக்கு அகமும் அழகு, புறமும் அழகு. கைகேயி ரொம்ப அழகானவளாம். பகைவர்கள் கூட பார்த்து அவளுடைய அழகை பார்த்து ஆச்சரியப்படுவாங்களாம். ஆனா அவளுடைய மனசு ஒரு இடத்துல திரிஞ்சு போகுது. இப்படி நம்ம தோற்றங்களை வச்சு நம்ம சொல்லிட்டே போனோம்னா பெரிய ஆராய்ச்சியா மாறும். இது ஏன் இவ்வளவு தூரம் நான் சொல்றேன்னா, வரக்கூடிய பாத்திரம், வரக்கூடிய நட்பு, அந்த மாதிரி ஒரு நட்பு. இப்போ இவங்க ராமன் காட்டுக்கு வனவாசம் போயாச்சு. வனவாசத்துக்குள்ள காட்டுக்குள்ள நுழைய முன்னாடி அந்த கங்கை கரையில் இவனை சந்திக்கிறதுக்காக, இவனை பார்க்கறதுக்காக, இவனை பேசுறதுக்காக, இப்போ நம்ம ஊர்களெல்லாம் ஏதோ ரொம்ப பெரிய ஒரு டெல்லியிலேருந்து ரொம்ப பெரிய ஒரு மனிதர் வராருன்னா அந்த ஊரில் இருக்கிற முக்கியமான ஆட்கள் எல்லாமே சந்தித்து பேசுகிற மாதிரி ராமன் வனவாசம் போகிறான்னு தெரிஞ்ச உடனே அந்த காட்டுக்குள்ள, அடர்ந்த காட்டுக்குள்ள நுழையறதுக்கு முன்னாடி ஒரு குடில், அந்த குடிலில் அந்த காட்டில் தவம் செய்த யோகிகள் இருக்காங்க, அந்தணர்கள் இருக்காங்க, மகா பெரிய ரிஷிகள் இவங்க எல்லாம் இருக்காங்க, சூழ்ந்து இருக்காங்க. அந்த இடம் எப்படி இருக்குன்னா அவ்வளவு சுத்தமா, அவ்வளவு தெய்வீகமா. இந்த இடத்துக்குள்ள வந்தோம்னா, இந்த பிரார்த்தனை கூடத்துக்குள்ள வந்தோம்னா நமக்கு எப்படி ஒரு உணர்வு வரும்? அதுக்கு முன்னாடி 1000 நினைவுகளோடு இருப்போம், ஏதோ குழப்பத்தோட கூட இருப்போம். உள்ளே வந்தோடனே மனசு அப்படியே எப்படி தெய்வத்தினுடைய பாதத்தில் சரணாகதி அடைஞ்சிருதோ. அதுக்கு காரணம் இந்த அமைப்பு. இங்கே இருக்கக்கூடிய அந்த தியான அலைகள், இந்த இறை ஆற்றல் நிறைஞ்சிருக்கு இல்லையா, இதே மாதிரி இருக்கு. ராமனை சந்திக்கிறதுக்காக அந்த யோகிகள் எல்லாம் கூடி இருக்கிற ஒரு இடம் ரொம்ப அமைதியாக இருக்கு. ராமன் உயரமாக ஒரு இடத்துல உட்கார்ந்துருக்கான். கீழே எல்லாரும் இந்த முனிவர்கள், அந்தணர்கள், ரிஷிகள் எல்லாரும் உட்கார்ந்துருக்காங்க. ரொம்ப ஒரு தெய்வீகமான நறுமணம் அங்கே வீசுது. அப்படி பார்த்தாலே தெரியுது அந்த இடத்துல முழுக்க இறையாற்றல் நிரம்பி இருக்குங்கிற மாதிரி ஒரு இடம். திடீர்னு பார்த்தா ஒரு மீன் நாற்றம் அடிக்குது. இவ்வளவு சுகந்தமான ஒரு இடத்துல ஒரு மீன் நாற்றம் அடிக்குது. அங்கிருந்து தவசிகள்லாம் சுற்றி பார்க்குறாங்க, என்னடா இது, இந்த இடத்துல இப்படி ஒரு நாற்றம் அடிக்குது அப்படின்னு.
லக்ஷ்மணன் ஓடி வரான். ராமன் காது கிட்ட வந்து, அண்ணா, கங்கை கரையில் படகுகளுக்கெல்லாம் சொந்தமாக இருக்கிற ஸ்ருங்கிபேரத்தினுடைய தலைவன் குகன் அப்படிங்கிறவன் வந்திருக்கான் அப்படின்னு சொல்கிறான். பொதுவாக பாதி பேரை வந்து ராமனே சந்திக்க தேவையில்லை, லக்ஷ்மணனுக்கே தெரியும் யார் நல்லவன் கெட்டவன். அவனே எல்லாரையும் பார்த்து வடிகட்டி தான் ராமன் கிட்ட கொண்டு வந்து சேர்ப்பான். அவ்வளவு சீக்கிரம் நெருங்க முடியாது லக்ஷ்மணனை தாண்டி. ஆனால் அவன் வந்து ஒரு நல்ல ஒருத்தனை வந்து கூட்டிகிட்டு வந்திருக்கிற மாதிரி சொல்கிறான். இந்த முனிவர்கள்லாம் முகம் சுழிச்சிட்டு உட்கார்ந்துருக்காங்க. சரி, அவன் எப்படிப்பட்டவன் அப்படின்னு சொல்லணும்ல. வந்திருக்கிறவன் அரசன்னு சொல்லியாச்சு. அடுத்து இவன் சந்திக்கணுமா வேண்டாமா அப்படிங்கிறது யோசிக்கிறதுக்கு முன்னாடி லக்ஷ்மணன் சொல்கிறான், உள்ளம் தூயவன். வந்திருக்கிறவன் யாருன்னா மனசு தூய்மையானவன். அதுக்கு அடுத்தது தான் ரொம்ப முக்கியம், தாயினும் நல்லான். நம்ம யாரை சொல்லுவோம்? நம்ம அம்மாவை விட ரொம்ப நல்லவங்கன்னு பல வருஷம் பழகியிருந்தால் தான் சொல்லுவோம். அம்மா மாதிரி யாராவது பார்த்துக்கிறாங்கன்னு உடனே நம்ம சர்டிஃபிகேட் கொடுத்துருவோமா? எத்தனை வருஷம் பழகினாலும் கூட அப்படி சொல்ல முடியாது உடனே. இவன் அப்போ தான் பார்த்துருக்கான். அதிகபட்சம் என்ன பேசியிருக்கான்? 2 வார்த்தை தான் பேசியிருக்கான். நீ யாரு அப்படின்னு கேட்டிருக்கான் குகனை பார்த்து. குகனை பார்த்த உடனே கேட்குறான். அவனும் வந்து அதுக்கு என்ன சொல்கிறான்? நின்னை சேவிக்க வந்தனன் நாவாய் வேட்டுவன் நாய் அடியேன் அப்படிங்கிறான். அப்படி ரொம்ப தாழ்ந்து, உன்னை வணங்கிறதுக்காக வந்திருக்கேன், உன்னை பூஜிக்கிறதுக்காக வந்திருக்கேன், நாயை போல அடியவன் நான் அப்படின்னு சொல்கிறான். இவ்வளோ தான் பேசியிருக்காங்க. ஆனால் அவன் எப்பேற்பட்டவன்? ஒரு வேடர் குலத்தினுடைய தலைவன் தான் குகன். ஆனாலும் அவனுக்கும் வந்து ஒரு பெரிய அங்கே ஒரு ராஜாங்கம் இருக்குது. காட்டுக்குள்ளே அவன் தான் ராஜா. அவனுக்கு அந்த கங்கை கங்கையில் ஓடக்கூடிய 1000 படகுகள் இருக்கு. அவன் சொன்னா வேலை செய்யறதுக்கு ஆயிரக்கணக்கான வீரர்கள் இருக்காங்க. அப்ப அவன் பெரிய ஆளு தானே. ஆனா அவன் சொல்றான், உன்னை கும்பிடுறதுக்கு வந்திருக்கேன், நாய்க்கு சமமான ஒரு அடியவன் நான் அப்படிங்கிறான். இவ்வளவுதான் 2 பேரும் பேசியிருக்காங்க. லக்ஷ்மணனும் குகனும் இவ்வளவுதான் பேசியிருக்காங்க. அதுக்குள்ளேயே எப்படி அவனுடைய ஒட்டுமொத்த குணத்தையும் அப்படியே அளந்து இவன் வந்து அம்மா விட நல்லவன், உள்ளம் தூய்மையானவன் அப்படின்னு சொல்ல முடியும்? அவன் வந்திருக்கிறது எப்படி வந்திருக்கான்? ஒரு மீன் நாற்றத்தோட வந்திருக்கான். கையில பார்த்தா மீன் எடுத்துட்டு வந்திருக்கான். ஒரு முனிவர்கள்லாம் நிறைஞ்சிருக்கக்கூடிய, தவசிகள் நிறைஞ்சிருக்கக்கூடிய இடத்துக்கு கொண்டு வரக்கூடிய பொருளா அது? ஏன்னா ராமனும் விரதம் இருக்கிறவன், வனவாசத்துக்காக தவக்கோலத்திற்காக விரதம் பூண்டு இருக்கிறவன். ஆனால் இப்படி வந்திருக்கான். உடனே அவனுடைய தோற்றத்தை பார்க்குறாங்க இந்த முனிவர்கள் தவசிகள்லாம். அவனுடைய தோற்றத்தை பார்க்குறாங்க. ஏன்னா லக்ஷ்மணன் இப்படி சொல்லிட்டான், இவன் ரொம்ப நல்லவன் அப்படின்னு சொல்லிட்டான். பார்க்குறாங்க, அவங்களுக்கு பிடிக்கல. முனிவர்கள் உடனே, நமக்கு ஒரு பிடிக்காதவங்கன்னா நம்மளை அறியாமல் நம்ம முகம் காட்டி கொடுத்துருவோம், முகம் சுழிக்கிறாங்க. ஏன்னா அப்படி ஒரு தோற்றத்தோடு இருக்கான், கொடூரமான தோற்றத்தோடு இருக்கான் குகன். நல்ல உயரம், கருப்பு நிறம். கருப்பு நிறம்ங்கிறத கூட எப்படி சொல்கிறாருன்னா கம்பர், மைய அப்படியே ஒரு தாரை வந்து கொட்டினா எப்படி இருக்கும், ஒரு பயங்கரமான உயரத்தில் தாரை கொட்டினா அந்த உருவம் எப்படி இருக்கும், அப்படி ஒரு உருவம் குகன். இடது தோளில் பெரிய வில்லு, அம்போடு இருக்கக்கூடிய வில்லை தொங்க விட்டுருக்கான். இப்போ நம்ம ராமலக்ஷ்மண் படத்தை பார்த்தாலே கைகளில் வச்சுருப்பாங்க, அவங்க கையில் வச்சுருப்பாங்க. அவங்க தோளில் அம்புகள்லாம் வச்சிருக்கிற அம்பரா துணின்னு சொல்லுவாங்க. அது வந்து ஒரு பேக் மாதிரி இருக்கும் பின்னாடி. அந்த அம்புகள் எல்லாம் அவங்க போட்டிருக்கக்கூடிய ஒரு பையாட்டம் இருக்கும், அது பேர் அம்பரா துணி அப்படிம்பாங்க. அது வச்சுருப்பாங்க. ஆனால் கையில் தான் வில்லை ஏந்திருப்பாங்க, ரொம்ப கனமானது. ஆனால் இவன் எப்படின்னா ரொம்ப சாதாரணமாக இடது பக்கம் தோளில் அந்த அவ்வளோ பெரிய வில்லை தொங்க விட்டுருக்கான். கையில் துடிங்கிற ஒரு இசை கருவி இருக்குது. காலில் செருப்பு அணிஞ்சதுக்கான அடையாளம் இருக்குது. இதெல்லாம் பார்க்குறாங்க முனிவர்கள். யாருடா இவன் தோற்றமே சரியில்லையே, இவனை பார்த்து லக்ஷ்மணன் இப்படி ராமன்கிட்ட சொல்லிட்டு இருக்கானே பார்க்குறாங்க. இவன் கிளம்பும் போது உள்ளே வரும்போதே வாத்தியங்கள்லாம் பயங்கரமாக ஒலிக்குது. இப்போ நம்ம ஒவ்வொரு இடத்துக்கும் ஒரு இசை வச்சுருப்போம்ல. இப்போ வீணை அப்படின்னா ஒரு அமைதியான நாதமாக இருக்கும், கேட்கும். வீணை இசைனா ரொம்ப அமைதியாக கேட்கும்.
நம்ம திருமண வீடுகள் எல்லாம் பார்த்தோம்னா நாதஸ்வரம் வாசிப்பாங்க, மங்கள இசைமாங்க. கோவில்களில் நாதஸ்வரம் வாசிப்பாங்க. நம்ம மாணவர்கள் என்சிசி பரேடு போகும்போது பேண்ட் வாசிப்பாங்க. அந்த இடத்துல நாதஸ்வரம் போட முடியாது, கம்பீரம் வராது. ஆனால் இவன் வரும்போதே என்னென்ன எந்த மாதிரியான இசை கருவிகள்லாம் கேட்குதான், கொம்புன்னு சொல்லுவாங்க, உயரமாக இருக்கும். அதை கேட்டாலே அப்படியே பயங்கரமாக இருக்கும். பம்பை, இந்த யானை வந்து பிளிரும் போது ஒரு சத்தம் கேட்கும் தெரியுங்களா, அந்த மாதிரி இசைக்கருவிகள். இவன் வரும்போதே முரட்டுத்தனமானவங்கிறத ஒவ்வொரு விஷயமே எடுத்து காட்டுது. அரைக்கால் சட்டை, அந்த அரைக்கால் சட்டை பேர் காழம்னு பேர். அரைக்கால் சட்டை அணிஞ்சிருக்கான். அந்த இடுப்பில் இருந்து கால் வரைக்கும் ஒரு பெல்ட் போட்டிருக்கான். என்ன பெல்ட்னு நினைக்கிறீங்க? நம்ம போடுற பெல்ட் இல்லை, புலி வாலை இறுக்கி கட்டியிருக்கான். அப்போ எப்படி ஒரு முரடனாக இருப்பான் அவன். இவங்கெல்லாம் சாதுவாக உட்காந்துருக்காங்க, அவன் என்னடானா பயங்கரமாக வந்து நிற்கிறான். புலி வாலை இடுப்பில் இறுக்கி கட்டியிருக்கான். காலை பார்த்தா கற்கள் மாதிரி இருக்குது. தலைமுடியில் அப்படியே ஒட்டு மொத்தமாக இருட்டை கொட்டி வச்ச மாதிரி இருக்குது. எல்லாருக்குமே தலைமுடி இருட்டாக தான் இருக்கும், ஆனால் இன்னும் கருமையான ஒரு இருட்டை கொட்டி வச்ச மாதிரி இருக்குது. கைகள் பார்த்தா பக்கத்தில் ராமனுடைய கையை பார்த்தோன்னா இவனோடது தாமரை பூக்கள் மாதிரி இருக்குது. இவனுடைய கை எப்படி இருக்கான், பனை மரம் அந்த சிராம்புகள் இருக்கும்ல அப்படியே கூறு கூறா, அந்த மாதிரி ஒரு கை, முரட்டுத்தனமான கை. பொதுவாக வந்து வீரர்களுடைய மார்பகங்கள் எல்லாம் கல் மாதிரின்னு சொல்லுவாங்க. ஏன்னா பகைவர்கள்ட்டேருந்து வரக்கூடிய அந்த போர்க்கருவிகளை தாங்குற மாதிரி வலுவாக இருக்கணுமாங்க. நீங்கள் கம்பர் என்ன சொல்கிறாரு, மார்பகங்கள் நினச்சிட்டு பக்கத்தில் போனால் கல்லே தான் அவனுக்கு இருக்குது, உடம்பே இல்லை, அவனுக்கு கல்லு தான், அவன் உடம்பே கல்லு தான். அப்படி ஒரு உருவத்தில் அவன் இருக்கான். கண்ணகன் தட மார்பு எனும் கல்லினன், கல்லே உடம்பா இருக்கான் அவன். இப்படி ஒரு ஆள் இடுப்பில் ஒரு கத்தியை சொருகியிருக்கான். அந்த கத்தியில் ரத்தக்கரை இருக்குது, அதை கூட சுத்தம் பண்ணணும்னு தெரியாமல் வந்திருக்கான். சரி, கண்ணை எப்படி இருக்குன்னு பார்க்கலாமா? ஒரு மனுஷங்க நம்ம பக்கத்தில் போய் அவங்க கூட பேசணுன்னாலே முதல்ல கண்ணை பார்த்தா போதும். அந்த கண்ணில் கருணை இருக்கணும். இவனுடைய கண்ணை பார்க்குறாங்க, கொடுமையான விஷம் மிக்க பாம்பு இருக்கு பாருங்க, அந்த பாம்பு அந்த கண்ணை பார்த்தா கூட ஒரு நடுங்கி ஓடுவான். பாம்பை பார்த்தா படையும் நடுங்குமாங்க. ஆனால் இவன் கண்ணை பார்த்தா பாம்பு ஓடுமா பயந்து, அப்படி ஒரு கொடூரமாக இருக்கான் கண். சரி, அவனுடைய வார்த்தைகள் நல்லா இருக்குமா அப்படின்னு பார்த்தா, பேசினானா முன்னுக்கு பின் முரணா பேசக்கூடியவன். நல்லா தெளிவாக உச்சரிக்க தெரியாது, தெளிவாக பேச தெரியாது, கச கச கசன்னு பேசுகிறான். சரி, நம்ம பார்த்தோன்னா நேருக்கு நேரம் இவன் இவ்வளோ தூரம் சொல்கிறானே, லக்ஷ்மணன் இப்படி பேசினானேங்கிறதுக்கு முனிவர்கள் பார்த்துட்டே இருக்காங்க. எந்த விதத்தில் இவனை இப்படி சொன்னான்னு அவங்களுக்கு புரியலை. சரி, முகத்தில் ஒரு சின்ன சிரிப்பாவது வருதா அப்படின்னு பார்த்தா, கோபப்படாமலே எந்த காரணமும் இல்லாமலே தீக்குச்சி பற்றின மாதிரி அவன் வச்சுருக்கானா முகத்தை. அவன் பார்க்குறதுக்கே குரலில் பார்த்தா யமன் கூட பயப்படுற மாதிரி, இடி இடிக்கிற மாதிரி ஒரு குரல், இடி இடிக்கிற மாதிரி ஒரு குரலில், கண்களை பார்த்தா பயம், எல்லாமே பயப்படுற மாதிரி இருக்குது. ஆனால் இந்த உருவத்துக்குள்ள ஒரு பலாப்பழத்துக்குள்ள அந்த முரட்டுத்தனமான அந்த தோலுக்கு உள்ள இருக்கக்கூடிய இனிப்பான சுளை மாதிரி குணம் நிறைஞ்சவன். இதுக்கு வந்து உரையாசிரியர்கள் எல்லாம் ஒரு நயம் சொல்லுவாங்க. ஏன் தாயினும் நல்லான்னு இவனை சொன்னாங்கன்னா, அங்கே வந்து இந்த முனிவர்களாக இருக்கட்டும், ரிஷிகளாக இருக்கட்டும், எல்லாருமே என்ன நினச்சாங்க, ராமன் இங்கே காட்டுக்கு வரக்கூடாது, இங்கே வாழறதுக்கானவன் இல்லை, அவன் நாட்டில் இருந்து ஒரு பெரிய சக்கரவர்த்தியாக அந்த தேசத்தை ஆளக்கூடியவன், அதனால் எப்படியாவது பேசி அவனை மறுபடியும் அயோத்திக்கு அனுப்பி வச்சிடணுங்கிறத மட்டும் நோக்கமாக கொண்டு அங்கே எல்லாரும் வந்திருக்காங்களாம். அதனால் அவங்க முழுக்க முழுக்க ராமனை மறுபடியும் போய் அயோத்தியில் ஆட்சி பீடத்தில் உட்கார வைக்கணுங்கிறது தான் நோக்கமாக இருந்துதான். வேற எதை பற்றியும் அவங்க யோசிக்கலையாம். ஆனால் அந்த நேரத்தில் கூட ராமனுடைய வயிற்று பசியை நினைச்சு தேனையும் மீனையும் கொண்டு வந்தவன் குகன்கிறதுனால தாயினும் நல்லான். அம்மாவுக்கு தானே தெரியும், அம்மாவுக்கு தானே பிள்ளையுடைய பசி தெரியும், பசி வரக்கூடிய நேரம் தெரியும். தாயினும் சால பரிந்தூட்டும்னு சொல்லுவார் மணிவாசகர். குழந்தைக்கு பசிங்கிற ஒரு உணர்வு வரது முன்னாடியே அம்மாவுக்கு மட்டும்தான் தெரியும், அடுத்தவங்களுக்கு தெரியாது. அப்போ அந்த மாதிரி ஒரு மனசு இந்த குகனுக்கு இருந்ததா. இப்படி ஒரு முரட்டு தோற்றமா வர்ணிச்சுட்டு தாயினும் நல்லான்னு ஏன் அடைமொழி கொடுத்தாருன்னா, இவனுடைய பசியை நினைச்சு அவன் ஓடி வந்தான்ல.
நீங்கள் வால்மீகி ராமாயணத்தில் கூட குகன் அப்பம் பாயாசம் பணியாரம் 3 கொண்டு வருவான் ராமனை பார்க்கறதுக்கு. ஆனால் ஒரு காட்டில் இருக்கிறவன் இந்த அப்பமோ பாயாசமோ பணியாரமோங்கிறது கொஞ்சம் வேற மாதிரி இருக்கும்னு கம்பன் ரொம்ப இயற்கையாக ஒரு காட்டில் இருக்கவனுக்கு என்ன கிடைக்கும் அதுலேயும் ஒரு நயம் உண்டு. அவன் ஏன் தேனையும் மீனையும் கொண்டு வந்தான்? சங்க இலக்கிய பாட்டில் ஒரு அன்புக்கு உதாரணமாக ஒரு உவமை சொல்லுவாங்க. ஒரு தலைவி கிட்ட கேட்பாங்க, உன்னுடைய தலைவன் உன் மேலே வச்சிருக்கிற அன்பு எப்படிப்பட்டது அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. இப்போ தலைவி சொல்லுவா, நிலத்தினும் பெரிதே வானினும் உயர்ந்தன்று நீரினும் ஆரளவின்றே சாரல் அப்படின்னு அந்த பாட்டு இருக்கும். நிலத்தை விட பெருசு, ரொம்ப பெருசு. குழந்தைங்களா இருந்தால் கையை அகலமாக விரிச்சு இவ்வளோ பெருசுமாங்க. அவன் என்ன சொல்கிறான், இந்த நிலத்தை விட பெருசு, வானத்தை விட உயரம், கடலை விட ஆழம், இதுக்கு மேலே என்ன சொல்ல முடியும்? அவன் என் மேலே வச்சிருக்கிற அன்பு உலகத்திலே ரொம்ப பெருசுன்னு சொல்ல நினைக்கிறவ இப்படி சொல்லுவா. அதே மாதிரி இங்கே ராமன் மீது தான் வைத்திருக்கக்கூடிய அந்த பற்று ரொம்ப பெருசுங்கிறத காட்டுறதுக்காக கம்பன் தான் வைத்திருக்கக்கூடிய பக்தியை காட்டுவதற்காக, என்ன வால்மீகி அப்படியே எடுத்திருந்தா இவரும் பாயாசம் பணியாரம் அப்பம்னு சொல்லியிருக்கலாம். ஆனால் இவர் என்ன பண்ணுறாரு, கங்கையின் ஆழத்தில் இருக்கிற மீனையும் மலையின் உச்சியிலே இருக்கிற தேனையும் கொண்டு வந்து ராமன்கிட்ட கொடுத்து சாப்பிட சொன்னாராம். இவ்வளவு ஒரு அன்பானவன். அப்போ ராமன் பார்க்குறான், எல்லாரையும் உட்கார வச்சு பேச முடியாது. ஏன்னா இன்றைக்கி தான் முதல்ல அறிமுகமாறான் குகன். நம்ம வீட்டுக்கே யாராவது வராங்கன்னா நமக்கு விருந்தினர்கள்னா உடனே கூப்பிட்டுருவோம், தெரிஞ்சவங்கன்னா உள்ளே கூப்பிடுவோம். ஒவ்வொருத்தருக்கும் ஒரு மாதிரி, ஏதோ ஒருத்தன் வாசலில் போகிறான், ஏதோ ஒன்று விற்றுட்டு போகிறான், ஒரு வழிப்போக்கனாக இருக்கான், அவனை கூப்பிட்டு உள்ளே உட்கார வச்சு உபசரிக்க மாட்டோம். அது இன்றைக்கி காலத்தில் யோசிக்கவே முடியாது. அப்போது இவனை எந்த இடத்துல உட்கார வைக்கலாமான்னு யோசிக்கும்போது லக்ஷ்மணன் அவனை வரவேற்க சொல்லி பக்கத்துலேருந்தே சொல்கிறானா. வேடன்தான், ஆனாலும் அவன் அரசன். அவனுக்கு ராமன் கிட்ட இருந்து எந்த தயவும் கிடையாது. ஏன்னா அவன் தான் இந்த காட்டை ஆட்சி செஞ்சுட்டு இருக்கிறவன். அதெல்லாத்தையும் தாண்டி எதுக்காக இங்கே நாய் அடியேன்னு நிற்கிறான்னா, அவன்கிட்ட இருந்து இவனுக்கு தேவைப்பட்டது ஒன்றே ஒன்று, ராமனுடைய அன்பு. எந்த காரண காரியமே இல்லை, இதுக்கு முன்னாடி பார்த்ததில்ல, எதுவுமே இல்லை. ஆனால் அந்த ஒரு அன்பு அவனை ஈர்த்து அந்த இடத்துக்கு வர வச்சிருக்கு. குகன் ராமனை சந்தித்த அந்த காட்சியை கம்பன் என்ன சொல்றாருன்னா, கண்ணனை கண்ணில் நோக்கி கழித்தனன். நம்ம சில நேரங்களில் கோயில்களுக்கு போவோம், ரொம்ப நேரம் கியூலெல்லாம் நின்றுட்டு ஒரு மணி நேரம் 2 மணி நேரம் கழித்து அந்த உள்ளே போய் அந்த கருவறையில் இருக்கிற அந்த தெய்வத்தை பார்த்த உடனே நமக்கு அப்படியே நம்மளை அறியாமல் கண்களில் சில நேரம் கண்ணீர் வந்துடும். ஒவ்வொருத்தருக்கும் ஒரு அனுபவம் கிடைக்கும். அது மாதிரி இவனுக்கு ராமனை பார்த்த உடனே கண்ணனை கண்ணில் நோக்கி கழித்தனன். பார்த்த உடனே உள்ளுக்குள்ள ஒரு பெரிய உணர்வு வந்துடுச்சான் குகனுக்கு. உடனே கீழே விழுந்து உடலை வளைத்து அப்படியே வாய் புதைத்து, ஒரு தெய்வத்தை பார்த்தா எப்படி, நம்ம தெய்வத்தை பார்க்கறதுக்கான வாய்ப்பு இல்லை, பார்த்துட்டோன்னா நம்ம என்ன பண்ணுவோம், ஒட்டு மொத்தமாக அந்த ஆத்மாவை அங்கே ஒப்படைச்சிருவோம். அந்த மாதிரி அவன் நிற்கிறான். உடனே அமர்க அப்படிங்கிறான். அவன் உட்கார்ல, தேனையும் மீனையும் கொடுக்குறான். பக்கத்தில் இருக்கிறவங்க எல்லாரும் பார்க்குறாங்க ஒரு மாதிரி. அப்போ சொல்கிறான் குகன், உனக்கு சாப்பிட்ற மாதிரி பதமாக தான் நான் கொண்டு வந்திருக்கேன். திருந்தினன் கொணர்ந்தேன் என் கொள் திருவுளம் அப்படிங்கிறான். நான் உனக்கு ஏற்ற மாதிரி தான் நான் கொண்டு வந்திருக்கேன். உடனே ராமனுக்கு இதை பார்த்த உடனே, என்னடா நீ, நான் தவ கோலத்தில் இருக்கேன், இங்கே முனிவர்கள்லாம் இருக்காங்க, நீ மீனை கொண்டு வந்திருக்கியான்னு கோபப்படலை, எல்லையற்ற மகிழ்ச்சி அடைஞ்சான ராமன். ராமனுக்கு ஏன் அப்படி எல்லையில்லாத மகிழ்ச்சி வந்துச்சுன்னா, இதுவரைக்கும் அயோத்தியில் இருந்தவங்கெல்லாம் இவன் ஒரு ராஜா வீட்டு பிள்ளை இல்லை, நாளைக்கு இவனும் அந்த அரசன் ஆக போறவேங்கிற ஒரு எண்ணத்தில் இப்போ இவன் ஒரு பெரிய பொறுப்புக்கு வரப்போகிறான், ஒரு ஆட்சிக்கு வரப்போகிறான்னா அதுக்காக பேசுகிறவங்க இருப்பாங்க. இவன் ஒரு பெரிய இடம்னா அதுக்காக பேசுகிறவங்க இருப்பாங்க. தசரதனுடைய மூத்த மகன்னா அதுக்காக விரும்பி வர்றவங்க இருப்பாங்க. இப்படி ஏதாவது ஒரு காரண காரியத்தை வச்சுக்கிட்டு ஒவ்வொருத்தராக சந்திக்கும் போது, ராமனுக்காகவே அந்த அன்புக்காகவே பேச வந்தவங்கள அவன் பார்த்தது இல்லையா இதுக்கு முன்னாடி. அப்படி முதல்ல அவன் குகனை பார்த்தானான்.
வெளியிலேருந்து வரவங்க. இவன் கூட இருக்கிற அண்ணன் தம்பிங்க பிரியமாக இருக்கிறது வேற, வெளியிலேருந்து வரவங்கெல்லாம் ஒரு அரசனுடைய பிள்ளையா, ஒரு அரசனா இப்படியே பார்த்து 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 இவன் அந்த அனுபவம் தான் அவனுக்கு கிடைச்சிருக்கு. ஆனால் முதல்ல ராமனை ராமனாகவே பார்த்தான், அவனுக்காகவே உணவு கொண்டு வந்தான்னு சொல்லும்போது எல்லையற்ற மகிழ்ச்சி அவனுக்கு கிடைச்சுதான். உடனே அவன் சொல்கிறான், உன்னுடைய அன்பு, நீ வந்த என் மேலே அன்பினால் வந்த அந்த அன்பு என்னை பார்த்த உடனே ஒரு பக்தியாக மாறி போச்சு. அதே மாதிரி நீ கொடுத்த இந்த உணவுங்கிறத நான் மனசால ஏற்றுக்கிட்டேன், வேண்டாம் அப்படி சொல்லல. பரிவினில் தழிய எண்ணில் பவித்திரம் எம்மனோர்க்கும் உரியன் அப்படிங்கிறான். இந்த உணவு எனக்கானதான் நான் அப்படியே எடுத்துக்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு மகிழ்ச்சி. இந்த இடத்த பார்க்கும்போது எனக்கு எது ஞாபகம் வந்ததுன்னா, பெரிய புராணத்தில் கண்ணப்பருடைய பக்தியை இந்த குகனுடைய பக்திக்கு சமமாக நம்ம பார்க்க முடியும். ஏன்னா எத்தனையோ காலமாக காத்திருப்பாங்க, எத்தனையோ வயதார வரைக்கும் இறைவனுடைய அருளுக்காக காத்துட்ருப்பாங்க. அவங்களுக்கெல்லாம் உடனடியாக கிடைக்காத ஒரு பேர் 6 நாளில் கண்ணப்ப நாயனார் கிடைக்கும். அதனால தான் பட்டினத்தார் பாடும்போது கூட சொல்லுவார், வாளால் மகவறிந்து ஊட்ட வல்லேன் நல்லேன். சிறு தொண்டரை சொல்லுவார், அவனை மாதிரி என்னால் பக்தி செலுத்த முடியாது. மாது சொன்ன சூழால் இளமை துறக்க வல்லேன் நல்லேன். திருநீலகண்டர் அவருடைய மனைவி சத்தியம் பண்ணதுனால இளமையை கணவன் மனைவி 2 பேரும் துறந்து பக்தி பணியில் ஈடுபடுவாங்க. அது மாதிரி என்னால் பண்ண முடியாது. தொண்டு செய்து நாள் 6 கண்ணிடந்து அப்ப வல்லேன் நல்லன். தொண்டு செஞ்சு 6 நாளில் பக்தி பெருக்கினால கண்ணையே இடந்து அப்பிய கண்ணப்ப நாயனார் மாதிரி என்னால் பக்தி செலுத்த தெரியலன்னு சொல்லி பட்டினத்தார் பாடுவார். அது போன்ற ஒரு பக்தி இங்கே அன்பு, பேரன்பு குகனுடையது. ஆனால் அங்கே அவர் இறைவனாகவே வந்துட்டார், இங்கே நண்பனாக மாறிடுறார். இறைவன் நில்லு கண்ணப்பன் கையை பிடிச்சு தடுத்துட்டாரு. இந்த இடத்துல இதே இறைவன் நண்பனாக மாறுறார். அதுக்கு பிறகு அவர் ராமன் நான் உண்டதுக்கு சமமாயிடுச்சுன்னு சொன்ன பிறகு காலையில் இவர் மறுபடியும் போகணும், காட்டுக்குள்ளே போகணும், வனவாசத்துக்கு போகணும். காலையில் நீ உன்னுடைய பரிவாரங்களோட படகை எடுத்துட்டு வந்துரு, நானும் லக்ஷ்மணனும் சீதையும் காலையில் கிளம்பணும் அப்படின்னு சொல்கிறார். இதுக்குள்ளேயே குகனுக்கு ஒரு பெரிய பேர் அனுபவம். அவனோடவே இருக்கிற மாதிரி இவனோடவே இருக்கணுங்கிற எண்ணத்தோடு அப்படியே இருக்கான். அவன் திகச்சு போயிருக்கான். ரொம்ப ஒருத்தரை பிடிச்சதுன்னா, இல்லை நமக்கு வேணுங்கிறவங்க ஒரு உறவாக இருக்கலாம், நட்பாக இருக்கலாம், அவங்கள விட்டு பிரிஞ்சு போக முடியாது. அவங்க எங்கேயாவது போகிறேன்னு சொன்னால் நம்மளால் தாங்க முடியாது. அப்படி இவன் என்னடா இப்போ தான் இவனுடைய இந்த அன்புக்குள்ளே நம்ம அந்த வலையில் நம்ம இருக்கோம், அந்த அன்பு பிணைப்பில் நம்ம இருக்கோம், அதுக்குள்ளே காலையில் நீ படகு எடுத்துகிட்டு வா போகணுன்னு சொல்கிறானேன்னு இவனால் தாங்க முடியல. உடனே அவன் சொல்கிறான், நான் உனக்கு காலத்துக்கும் அடிமை செய்யணும்னு நினைக்கிறேன். ஆனால் உன்னுடைய இந்த கோலத்தை பார்க்கும்போது அன்னைக்கு தான் சந்திச்சிருக்கான், சந்திச்ச உடனே பக்தி பெருக்கு வந்துடுது. நீ காலையில் படகு எடுத்துட்டு வான்னு சொன்ன உடனே நான் உனக்கு காலத்துக்கும் அடிமை செய்யணும்னு நினைக்கிறேன். உன்னையும் லக்ஷ்மணனையும் பார்க்குறேன், நீங்கள் எப்படி இருக்க வேண்டியவங்க, பட்டு பீதாம்பரத்தோட ஒரு அரசாட்சி செய்ய வேண்டியவங்க. இப்படி சாதாரணமாக ஒரு துறவு கோலத்தோட சடாமுடியோட காட்டுக்குள்ளே போகிறேன்னு சொல்கிறீங்களே, இந்த காட்சியை என்னால் பார்க்க முடியல. எனக்கு இப்போ என்ன தோணுதுன்னா, இந்த காட்சியை பார்க்கறதுக்கு என் கண் அப்படி பிடுங்கிடலாமான்னு வருது, என்னால் பார்க்கவே முடியல உங்களை இந்த காட்சியில் அப்படின்னு சொல்லி ஒரே நாள் தான், ஒரே நாளில் ஒருத்தருக்கு இப்படி ஒரு இதில் இவன் போலித்தனமாவோ பாசாங்கோவெல்லாம் பேசலை, இப்படி பேச வேண்டிய தேவையில்லை. ஆனால் அவ்வளோ தூரம் அவங்கள அவங்க மேலே அவ்வளோ நேசத்தை கொட்டுறான். அப்போ அந்த நேரம் ராமன் பக்கத்தில் இருந்த சீத்தையும் லக்ஷ்மணனையும் அப்படியே பார்த்தானா. பார்த்துட்டு இப்படி ஒருத்தனை எங்கேயாவது நம்ம பார்க்க முடியுமா, இவ்வளவு பேரன்பு கொண்டவனை ஒரே நாளில் இவ்வளவு நம்ம மேலே ஆசையை கொட்டுறவனை பார்க்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு கம்பன் தன்னுடைய வார்த்தையில் சொல்கிறாரு. ராமன் சொன்னானா, சீதையை நோக்கி தம்பி திருமுகம் நோக்கி,
ராமன் இவன் பேச பேச என் கண்ணை பிடுங்கி எரிஞ்சிடலாம் போல இருக்கு, உன்னை இந்த கோலத்தோட மறுபடியும் காட்டுக்குள்ள அனுப்புறது என்னால் தாங்க முடியலன்னு சொன்னோன்னே சீதையை பார்த்தானா, பக்கத்தில் இருக்க தன்னுடைய தம்பி லக்ஷ்மணனை பார்த்தானா. பார்த்துட்டு தீரா காதலன் ஆகும். இவன் தீரா காதலர், என்ன வார்த்தை பாருங்க. இவனுக்கு எவ்வளவு நம்ம மேலே அன்பு காட்டினாலும் அந்த காதல் தீரவே தீராது. இவன் தீரா காதலன் ஆகும் என்று கருணையின் மலர்ந்த கண்ணன் யாதினும் இனிய நண்பன், எல்லாத்தையும் விட நீதாண்டா எனக்கு இனிமையான நண்பன். காட்டுக்குள்ளே போகிறான், மற்றது எல்லாத்தையும் மறந்தாச்சு. தீரா காதலன் இவன், யாதினும் இனிய நண்பன். அந்த நேரத்தில் மனசில் முழுக்க முழுக்க இனிமையை நட்பால் நிறைவு செய்தவன் குகன். யாதினும் இனிய நண்ப இருத்தி ஈண்டு எம்மோடு என்றான். அதுக்கு முன்னாடி நீ போயிட்டு வா, காலையில் வரும்போது படகோட வான்னு சொன்னவன் எனக்கு ரொம்ப இனிமையான நண்பனே, நீ போக வேணாம், என் கூட இருடா அப்படிங்கிறான். அன்னைக்கு தான் மறுநாள் கிளம்ப போகிறாங்க. நீ போக வேணாண்டா, என் கூட இன்னைக்கு இரு அப்படின்னு சொன்னான்.